Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.4 மூணாம் கணம் என்ன கொடுத்துருக்காங்க? முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம். ஒரு கூம்பு வடிவ குடுவை இருக்கு. இது ஃபுல்லா தண்ணி இருக்கான். இது ஃபுல்லா என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இதனுடைய ஆரம் R அலகு மற்றும் உயரம் H அலகு. இதுல தண்ணி இருக்கு. நீரானது XR அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால், இன்னொரு குடுவை இருக்கு, அது என்ன வடிவத்துல இருக்கு? உருளை வடிவத்துல இருக்கு. இந்த தண்ணி அப்படியே இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதனுடைய ஆரம் XR அலகுகள். அப்படின்னா இந்த கூம்புல இருந்து தண்ணி இங்க ஊத்தையில இந்த உருளையில எவ்வளவு தண்ணி உயரம் இருக்கும், எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி ரைஸ் ஆகும். ஸோ இதனுடைய உயரம் என்ன? அப்போ நம்ம ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக கூம்பு வடிவ கன அளவில் இருந்து தான் ஊற்றுறோம். அப்போ அந்த ஊற்றுற நீரினுடைய கன அளவு இந்த கூம்பின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். ஓகே, முதல்ல கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு உருளையில் உள்ள நீரின் கன அளவு. ஓகே, முதல்ல கூம்பின் ஆரம் ஈக்குவல் டு R அலகுன்னு கொடுத்துருக்காங்க. இது R1 வச்சுக்கிறோம், ஏன்னா 2 ஆரம் வருது. அதனால உயரம், கூம்பின் உயரம் கைச்சென்க, இது எல்லாமே அவங்க கொடுத்ததை வச்சிருக்கோம். அடுத்து உருளையின் ஆரம் R2 equal to XR. உயரம் இது H1 வச்சுக்கிடுவோம். ஓகே, இதை H2 வச்சுக்குவோம். சப்ஸ்டியூட் பண்ணும். கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 பை R1 ஸ்கொயர்டு H1, உருளைக்கு பை R2 ஸ்கொயர்டு H2. பை பை கேன்சல். R1ங்கிறது இங்கே என்னன்னு வச்சுருக்கோம்? R ஸ்கொயர்டு. H1 Hன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, Hன்னு போட்டுருங்க. இங்க R2 ஸ்கொயருக்கு பதில் ஆரம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? R2 equal to XR. H2 கண்டுபிடிக்க போறோம். ஓகே, எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி நம்பவும் கேட்குறாங்க. அப்போ 1/3 R ஸ்கொயர்டு H is equal to H ஸ்கொயர்டு R ஸ்கொயர்டு H2. R ஸ்கொயர்டு கேன்சல். ஓகே, H by 3H ஸ்கொயர்டு தான் உருளையில் உள்ள நீரின் உயரம். H by 3H ஸ்கொயர்டு அலகு. ஓகே, எவ்வளவு தண்ணி உருளையில் எவ்வளோ உயரத்தில் இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த H இந்த Xும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சு